அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறைய ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பெயர் போற்றி திருத்தூதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த நன்மக்கள் நம்மவர்கள் மீதும் பேரன்பு மிகுந்தோரே, புனித ரமலானிய பயணம். ஆம், ரமலானிய நோன்பு இறை வணக்கமாம் இபாதத்தில் மட்டும் நம்மை திளைக்க வைக்கவில்லை, வாழ்க்கையே சிறப்பாக மாற்றிக்கொண்டு வரும். பொதுவாக வாழ்க்கை என்றாலே குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை மிக உன்னதமான வாழ்க்கை. ஆம், இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே அவன் சமூகத்தோடு குடும்பங்களோடு நல்லுறவிலே இருக்கின்றது மிக அற்புதமான ஒரு பண்புகளாகும். அதற்கு அடிப்படையிலேயே நம்மை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கிடையில் நல்ல சில பயிற்சிகளை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதன் என்றாலே உள்ளன்பு மிகுந்தவன். அவன் மற்றவருக்கு பயன் தருகின்ற நற்காரியங்களை செய்கின்றவன். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது நமக்கு நாமே நம்மை நல்ல பயிற்சியிலே கொண்டு வர வேண்டும். எல்லா வல்ல இறைவன் மனிதனை ஒரு அழகிய வடிவத்திலே படைத்திருக்கிறான். ஆம், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக மனிதனை அழகிய கோலத்தில் எழிலான வடிவத்தில் நான் படைத்தேன் என்றே சொல்கிறார். அழகிய உருவில் நம்மை படைத்திட்ட இறைவன் அங்கங்களை எங்கெங்கே வைக்க வேண்டுமோ அங்கெங்கே மிக பொருத்தமாக பொருத்தி அமைத்துள்ள இறைவன் நாவையும் நமக்குள் வைத்திருக்கிறான். கை கால்களைப் போல நம்முடைய நாக்கு நீளமான பெரிய உறுப்பன்று, சில அங்குலங்கள் கொண்ட சிறிய உறுப்பு தான். ஆனால் ஒரு அற்புதமான அவசியமான உறுப்பாகும், அபாயகரமானதும் கூட. நாவின் பயன்கள் ஏராளம். கண்கள் காட்சிகளை காண்பதற்கும், காதுகள் ஓசைகளை கேட்பதற்கும், கால்கள் நடப்பதற்கும், கரங்கள் பற்றுவதற்கும் உள்ள உறுப்பாகும். எல்லா நாவும் பேசித்தான் ஆக வேண்டும் என்பதில்லை. நாவிருந்தும் பேச முடியாது சிலரும் இருக்கிறார்கள். எனவே இறைவன் எவருக்கு பேசும் ஆற்றலை தந்தானோ அவரால் மட்டுமே பேச முடியும். தன்னால் மனிதனை எப்படியும் படைக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சிலரை பேச முடியாதவர்களாகவும், பார்க்க முடியாதவர்களாகவும், கேட்க முடியாதவர்களாகவும் பிறக்க செய்திருக்கிறார். ஒன்று நம்மை விட்டு நீங்கும் போது அல்லது நம்மிடமிருந்து பறிக்கப்படும் போதுதான் அதன் அருமை தெரிகிறது. பேச முடியாதவர்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடாது. பேசுபவர்கள் பேச முடியாதவர்களை பார்த்து நெஞ்சம் நெகிழ வேண்டும். நம்மை குறையில்லாது படைத்திட்ட இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். முறையாக பயன்படுத்தப்படும். ஆனால் அதைவிட சிறந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. நாவு மனித மனதின் நேரடி தொடர்புள்ள உறுப்பாகும். கோளாறு உள்ளத்தை பாதிக்கும். பள்ளத்தில் உருவாகும் எண்ணத்தை நாவே பிரதிபலிக்கிறது. எனவேதான் உண்மையை நினைக்குமாறும் உண்மையை பேசுமாறும் இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. நீங்கள் பேசுவதாயின் கபடமின்றி நேரடியாக பேசுங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. உண்மைக்கு மாற்றமாக பேசுவதை இறைவனும் இறை தூதரும் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். உண்மை பேசுவது வெற்றியை தரும், பொய் பேசுவது அழிவில் ஆழ்த்திவிடும் என அண்ணல் நபிகளார் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். பேசுவதாயின் கபடமின்றி நேரடியாக நீங்கள் பேசுங்கள் என்று குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது. பொய் பேசுவது ஈமானை தின்றுவிடும். பொய்யும் ஈமானும் ஓரிடத்தில் இணைந்திருக்காது எனவும் இறை தூதர் எடுத்துரைத்தார்கள். ஷைத்தான்கள் எவர் மீது இறங்குகின்றனர் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? பொய் சொல்லும் ஒவ்வொரு பாவியின் மீதும் இறங்குகின்றனர். தாங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் அவர்களுக்கு கூறுகின்றனர். அவர்களில் பெரும்பாலோர்
பெரும் பொய்யர்களே, பொய் சொல்வோர் ஷைத்தான்கள் இருக்கும் இறங்கும் இடமாக இருக்கின்றார்கள். பொய் பேசுவோர் பாவிகள் என்றெல்லாம் இறைவசனம் சாடுகின்றது. கேள்விப்பட்டதையெல்லாம் கூறிவிடுவதும் பொய்யர்களின் அடையாளம் என குறிப்பிடுகின்றது. மனிதன் செய்யும் தவறுகள் பலவற்றிற்கு நாக்குதான் காரணம் என நபிகளால் நவீந்திருக்கிறார். எவரது வீணான பேச்சு அதிகமாகிறதோ அவரது பாவம் அதிகமாகும். எவரது பாவம் அதிகமாகிறதோ அவர் நரகமே செல்வார் என நபிகள் நவீன்ற செய்தி நம்மை சிந்திக்க வைக்கின்றது. அவசியமற்ற பேச்சுகளால் மனிதன் பல ஆபத்துகளில் மாட்டிக்கொள்கின்றான். எனவே அண்ணல் நபி அவர்கள் பேசினால் நல்லதை பேசு, பேசினால் நல்லதை பேசு, இல்லையில் வாய் மூடி மௌனமாக இரு என்று அறிவுரை கூறினார். ஒரு பொய்யை சொல்வது ஒரு கத்தியால் காயத்தை ஏற்படுத்துவது போன்றது. அதனுடைய புண் குணமானாலும் தழும்பு எப்பொழுது மாறாது என்கிறார் இமாம் சாதி ரஹமத்துல்லா. என்பது காயம் விளைவித்து புறையோடு செய்யும் பொல்லாத துன்பமாகும். ஆம், எல்லா வல்ல இறைவா, படைத்து வாழ வைக்கின்ற தலைவா, உன்னை நாங்கள் போற்றுகின்றோம், உன் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குணங்களை அழகாக்குவாயாக. எங்களுடைய தோற்றத்தை அழகாக்கி இருக்கின்ற இறைவா, எங்களுடைய குணங்களையும் எண்ணங்களையும் நீ பரிசுத்தம் வைப்பாக. புனிதமான இந்த ரமலானிய இந்த காலங்களிலே நாங்கள் கேட்கின்ற துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பரந்த விரிந்த உன்னுடைய கருணையினாலே இதை அங்கீகரிப்பாயாக. உன்னுடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிகரமாக அவை இறைவா அருள்வாயாக. மனித குலம் உய்வதற்கு நீ பேரருள் புரிவாயாக. இந்த மண்ணுலகிலும் உன்னுடைய மார்க்கம் வெல்ல வேண்டும். நிச்சயமாக விண்ணுலகில் இஸ்லாம் வெல்லும், சத்தியம். இந்த மண்ணுலகிலும் உன்னுடைய மார்க்கம் வெல்ல வேண்டும். உன்னுடைய வெளிச்சம் இந்த உலகத்தினுடைய மாந்தர்களின் நெஞ்சங்களில் எல்லாம் பரவ வேண்டும். ஆம், ரஹ்மத்திக் யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.